லிஃப்ட் வராறண்ணா அவனா வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரியத்தினுடைய தலைவர் நீதியரசர் அவர்களையும் அவர்களோடு இங்கே வந்திருக்கிற இந்த மதிப்பிற்குரிய ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். Yeah, I'm personal. I'm the public. I represent the SCSTs. I want to talk. I am an advocate. Sir, நம்முடைய மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் முதற்கட்ட ரிமார்க்ஸ் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் சார். அப்பொழுது நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அலுவலர்கள், பொதுமக்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் மற்றும் இன்னொரு வந்திருக்கின்ற துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். இங்கு நாம் கூடியிருப்பது ஒரு முக்கியமான நோக்கத்தோடு. நோக்கம் என்னவென்று சொன்னால், இதில் கூட ஒரு 11 தலைப்புகளின் கீழே இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். அப்ப மனித உரிமைகள் என்பது என்னன்னா, 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் அந்த ஹியூமன் ரைட்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். உலக நாடுகள் சபை இதெல்லாம் மனித உரிமைகள் சொல்லி. அப்ப மனித உரிமைகளை பின்பற்றாதவர்கள் மனிதர்களே இல்லை, அப்படிதான் கருத்து. இதுல இந்த தீண்டாமை, அண்டத்துடடி, சமூக ஏற்றத்தாழ்வு எல்லாமே மனித உரிமைகளுக்கு எதிரானது. இதை தவறாமல் இந்தியா ஒரு சுதந்திர நாடு, நாம் எல்லாம் சுதந்திரமான மனிதர்கள், நாம் எல்லாம் கண்ணியமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ள நமக்கு உரிமை இல்லை. இதுதான் வெளிப்படையான உண்மை. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்போ சமீபத்தோட பேப்பர்ல பார்த்துருக்கீங்க, அதாவது தினம் தினம் பல வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பா பட்டியல் சமுதாயம், பட்டியல் பழங்குடி இன சமுதாயத்துக்கு நிகழ்ந்து வருகிறது. அது நம்ம துணைத் தலைவர் சொன்னார்கள் அன்னைக்கு ஒரு 7-3 நாட்களுக்கு முன்னால. இப்போ முன்னதான் வந்து மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது. இப்ப நமக்கு மீடியாவில் செய்தித்தாள்கள், ஊடகங்கள் இதன் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். முன்னாடி விழுப்புரத்துக்கு போயிருந்தோம், அந்த நாடு போயிருந்தேன். இப்ப வந்திருக்கிற ஒரு உறுப்பினரும் வந்திருந்தாங்க. மற்ற
மற்றவங்களாம் அவங்க டேர்ம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால புதிய துணைத் தலைவரும் உறுப்பினர்களும் வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு இளைஞர் சமுதாய சகோதரி, அவங்க ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க சொல்றதை பேசக்கூடாது, அவங்க நாற்காலியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சிலர் அவங்க அச்சுறுத்துறாங்க. இதான் பிரச்சனையே. இது ஊடகத்தில் வந்தவுடனே நாங்க ஒரு 4 நாள் அங்கே போயிட்டோம். அவங்க இங்க வரேன்னு சொன்னாங்க கலெக்டரேட்ல. நீங்க வரக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ண வேணாம். 4 நாள் போயிட்டோம். நானும் உறுப்பினர்கள் ஒரு 4 பேர், துணைத் தலைவர், அப்பொழுது துணைத் தலைவர். என்னன்னா, ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், அவருக்கு சில அதிகாரம் இருக்கு. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எந்த ஜாதி எந்த மதம் எது வேணா இருக்கலாம். ஆனா ஒரு தான் பெண்ணா இருக்கலாம். ஆனா அவரை ஊராட்சி மன்ற தலைவர் தான் பார்ப்போம். இப்பவே மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. இவங்க என்ன ஜாதி என்ன மதம் ஆனா பெண்ணா இதெல்லாம் தேவையில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அதுதான் மனித உரிமையை நாம பின்பற்றுகிற நிலை. அப்புறம் நாங்க போன உடனே அவங்கள்ட்ட எல்லாரும் சொல்ற இந்த மாதிரி மீட்டிங் நடந்தது, அதுல எப்படின்னா நடந்து போகணும். அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை தனியாக எடுத்து நானும் அப்போது இருந்த துணைத் தலைவர் மற்ற உறுப்பினர்களும் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அதை ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க உள்ள அதிகாரிகள், நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ அந்த பிரச்சனை இல்லை, கொடியேற்ற அனுமதித்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, ஆனா கொடியேற்றும் போது நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நடந்துகிற முறையை பொறுத்து பக்கத்துல பள்ளி இருக்கு, அங்க மாணவர்களுக்கு சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வருவாங்க. அப்படி இல்லைன்னா கூட எடுத்த உடனே நீங்களாம் வரணும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. வரப்போ அட்டோட பண்ணணும்னா வந்துருவாங்க. அப்ப ஆனா செக்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. யாரு துணைத் தலைவர் 2 பேர் கையெழுத்து போடுவோம். அந்த அம்மாவுக்கு படிப்பு கல்வி அறிவு அவ்வளவு இல்லை. உடனே வீடியோ கேட்ட உடனே வீடியோ சரிட்டாங்க. அப்ப ஊராட்சி மன்ற தலைவரும் வீடியோ கையெழுத்து போட்டாலே சேரணும். இன்னொன்று ஒரு சேஃப்டி, கண்ட செக்ல கையெழுத்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு ஃபில்அப் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு அங்கே கிடைக்குது. வீடியோ என்ன சொன்னாரு, நான் பார்த்துருக்கேன். அப்ப இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துடும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த இப்ப சமீபத்தோட பார்த்துருக்கீங்க, அது கூட போறதா இருக்கும். தூத்துக்குடி ஒரு மாணவன், அது பார்த்தா ஒரு கபடி டீம் 2 ஊர்கள் 2 கிராமங்களுக்கு கிடையாது. அதுல ஜெயிச்ச டீம்ல இந்த பையன் இருந்திருக்கான். சும்மா 15 வயசு பையன். அவன் பஸ்ல போகும்போது பஸ்ஸை நிறுத்தி 2 பேர் அவனை கீழே விட்டுறாங்க. ஒரு பேப்பரை பார்த்தா ஒரு 3 விரலை துண்டிக்கும். இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் நடக்குது. இதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தா நம்முடைய மரியாதை என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம், முன்னேற்றமான மாநிலம், முற்போக்கு நோக்கி செல்கிறது அப்படின்னா நம்ம பேசணும். அப்ப இந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் நம்முடைய மரியாதையை இந்த தேச அளவில் உலக அளவில் குறைக்கத்தான் செய்யும். இதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய மனம் மாறாம எப்படி இதை சரி பண்ண முடியும்? இப்ப சமீபத்துல சேலத்துல பார்த்தோம். அந்த சேலத்துல ஒரு பகுதியில இந்த ஆதிதிராவிட மக்கள் அருந்ததி குடியிருப்பு, அங்க சில ஆக்காக குடிக்கிறான். ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க, நீங்க குடிங்க, உங்க இடத்துல குடிங்க, ஏன் இங்க வந்து குடிக்கிறீங்க? இது ஒரு சாதாரண ஒரு உடனே தூக்கி எடுக்கிறாங்க. அந்த வாசல்ல பார்த்தா மேல ஓட்டுல ஏறி உடைக்கிறான் உள்ள. இது இந்த காட்டுமிராண்டித்தனத்தை ஒருத்தர் ஒழிக்க முடியாது. ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை இல்லைங்களா? ஒரு சமூக பிரச்சனை தானே. ஒரு சமூக பிரச்சனை பார்க்கலன்னா இதுக்கு எப்படி நம்ம தீர்வு காண முடியும்? இது ஒரு ஜாதிக்கு இணைக்கப்பட்ட கொடுமை இல்லை, ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்கு இணைக்கப்பட்ட கொடுமை. அப்படி பார்த்தாதான் இப்ப அதுக்கு நாளைக்கு எங்க போறோம், எங்க சேலத்துக்கு. இது நடக்கும் போதே ஒரு சிறுவன், நீங்க கூட கேட்கல பார்த்துக்கலாம், நடந்து போறா ஒரு வீதியில செருப்பு போட்டு 2 பெண்மணிகள் அவனை அடிச்சு அவனை காயப்படுத்தி இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கான். எப்படி நீ எங்க தெருவில் செருப்பு போடுற? இவங்க தெரு இல்லை, பொதுவா எல்லாருக்கும் பொதுவான தெரு, பப்ளிக் ரோடு இல்ல. பப்ளிக் ரோட்ல செருப்பு போட்டு போட்டாங்க, அவங்க செருப்பு அவங்க போட்டு போறான். ஒரு அதாவது அவங்க மனநிலை எந்த அளவுக்கு கீழ்நிலையில போயிருப்பாங்க. இதெல்லாம் சரி பண்ண உடனே பிஜி ஆக்ட் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துருவாங்க. இது நம்ம பப்ளிசிட்டி கொடுக்கலன்னு வச்சுங்க, இதுக்கு ப்ராப்பர் விளம்பரம் இல்லை, இதை நம்ம தடுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லோரும் மனிதர்கள் இருக்கிறோம், தமிழ் இருக்கிறோம், தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியா இதற்கு ஒரு குணம் உண்டு இல்ல. அவரு அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, யாதவன் ஊரே யாவரும் வேலைன்னு சொன்னாரு, கனியின் கொண்டனார், இப்படி எல்லாம் நம்ம எதுதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நடைமுறை இல்லை. இந்த நடைமுறை எப்படி நம்ம தெரியும்? அதுக்குதான் நம்ம அத்தனை பேர் கூடியிருக்கோம். அது டீச்சர் டு த டீச்சர்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரைனிங் டு த ட்ரைனர்ஸ். ஒருத்தவங்களுக்கு நம்ம
பண்ணி கொடுக்கும்போது இவங்க தலைமை கொடுக்குறாங்க. ஒரு ஆசிரியர் கிட்ட பல மாணவர்களுக்கு போய் சேருது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்த போறாரு. அந்த மாதிரி இங்க வந்திருக்கவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெயினர்ஸ் தான். அங்கே நான் சில பேரையும் சொல்லணும்னு ஒரு பெரியவங்க யாரோ சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து அத்துணை பேருமே நாம சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். ஒவ்வொரு நிலையில இந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, உங்க நிலைக்கு நீங்க என்ன போகணும் இல்லையா? அவங்களுக்கு அவங்க நிலைமையில போன அந்த பெண்மணி ஒருத்தங்க அடிச்சாங்கன்னு சொன்னேன். அப்படி வேலையமா பப்ளிக் உள்ள போறான், உனக்கு என்ன பண்ணா ஒரு நிலையில அவங்க கீழே இருப்பாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணல. இது மனித நேயம், இது சட்டத்துக்கு எதிரான செயல். நீ பண்றது இதெல்லாம் பண்ணாதமா எங்களுக்கு வேற கிட்ட போய் சொல்றாங்க வச்சுங்க, அவங்க தெரிஞ்சு வர மாட்டாங்க. இன்னொன்னு, நம்ம பல இப்ப அரசு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் முறையா போய் சேரல. இந்த மக்களுக்கு போய் சேர்ந்தாதான் அவங்க சமநிலை வர முடியும். பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் சமநிலை வரலன்னா சமுதாயத்துல சமநிலை இருக்காது. இன்னும் நமக்கு என்ன தெரியணும்னா, இங்க ஒரு இனம் இல்லை. ஆந்திராவிட பழங்குடியினர் என்பது ஒரு இனம் இல்லை. நீங்க அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காலையோ யூகேலையோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இனமே வேற. இவர் கருப்பர் இனம், அவர் வெள்ளையர். அப்ப பார்க்கும்போது இவர் நீங்க அப்படிமா இல்லையா? அது அப்படி சொல்றது தவறு. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. ஒரு ஆளை பார்த்து இவர் இந்த ஜாதின்னு சொல்ல முடியாதுங்க. சிலர் பார்த்தா சிறப்பா இருப்பாங்க, ஆனா வந்து பட்டியல் சமுதாயமா இருக்கும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கருப்பா இருப்பாரு, அவர் வேற ஜாதியா இருப்பாரு. அப்ப இந்த ஜாதி என்பது இனம் அல்ல. இந்த ஜாதியும் ஆதி காலத்துல கூட ஆகல. ஆதி காலத்துல இருந்தா பொய்யலாம். எப்படி ஆதி காலத்துல இருக்க முடியும் ஜாதி? நான் ஒரு மீட்டிங்ல ஒரு பெரிய தலைவர் கலந்துருக்காரு. அவர் பேர் கூட நான் சொல்ல விரும்பல, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி சொன்ன சதுர்வர்ணம் என்பது பிராமணன், சத்திரிய, வைத்தியன், சூத்திரன் இந்த காலத்துல இல்லைன்னு. அது நம்ம ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் குஜராத் PR கோகுலகிருஷ்ணன் என்ன இதெல்லாம் நமக்கு சேரணும் நான் சொல்றேன். இல்லைன்னா இதெல்லாம் இந்த நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் ஆக்டிங் டெவலப்பா கூட இருந்தார். அவர் தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. இந்த இதுக்கு அந்த ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு ராஜா அண்ணாமலை மன்றம், அதுதான் சரியா வழக்கறிஞர் வந்தார். அதுல ஒரு தலைவர் பேர் உங்களோட நல்ல இருந்தது. அவர் பேர் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அந்த திருவிக்கா பற்றி விடா திருவிக்கா இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். திருவிக்கா ஒரு பொலிஷன் லீடர், பெரிய தமிழறிஞர். திரும்பி கல்யாணம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்னாரு, நான் முதல்ல ஒரு இந்தியன், அதை விட எனக்கு முக்கியம் நான் ஒரு தமிழர் இனத்தான். இது எல்லாத்த ஒரு முக்கியம் நான் ஒரு மனிதன். அதுதான் முக்கியம். நான் மனிதன். மனிதன் தான் ஆண் பெண் மனிதன் தான். ஆச்சுங்களா? ஹீ இன்க்ளூட்ஸ் ஹிம் பாங்க லால. இது அவன் தெரிவித்தார் தக்கன. அப்ப அவளுக்கு கிடையாது, ஹீ இன்க்ளூட்ஸ் ஹிம், ரெண்டு பேரையும் குறிப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவர் சொல்றாரு, நான் ஒரு மனிதன். அப்ப மனிதன் என்பதுதான் நம்ம அடிப்படை. அப்ப மனித உரிமைகளை பின்பற்ற மனிதன், பின்பற்றாத மனிதன், தோற்றத்துல மனிதன், ஆனா உண்மையில் மனிதன் இல்லை. அதானே? அப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்னேன் அந்த மீட்டிங்ல, எனக்கு நமக்கு தெரியணும்னு தான் சொல்றேன். சதுர்வர்ணம் இந்த காலத்துல இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா சதுர்வர்ணம் பாத்தீங்கன்னா பிராமணர் என்பது ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, ஆனா அவங்க எல்லாம் ஒன்னே கிடையாது. அதுல மீன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, மீன் சைவங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. நம்மளால உடனே மட்டன் சைவம் தாங்கிறாங்க, ஏன்னா ஆடு கலவடை சாப்பிடுது அப்படின்னு வழக்கு கொடுக்குறாங்க. சரி, அப்போ பண்டிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் இருக்கமானலாம் உண்டு. பண்டிட் ஜவஹர்லால் எல்லாம் தெரியும். அவங்க பர்த்தே நாலேஜ். ஆக வெஜிடேரியன் நாலேஜ் பிரச்சனை இல்லை. அவங்க இருப்பாங்க, வெஜிடேரியன் நபர்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருப்போம் இல்லையா? அதை நம்ம கணிட முடியாது. சரி, அப்போ சத்திரியன் ஒரு இடம் இருக்கு, பிராமண சத்திரியன். சத்திரிய ஒரு இடமா தமிழ்நாட்டோட சேர சோழ பாண்டியனும், ஆந்திராவில் மன்னரும், உத்தர மன்னரும், பீகாரோட மன்னரும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சுல்தான், இங்க எல்லாம் மன்னர்கள் தான். இவங்கெல்லாம் ஒரு இனமா இதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் முந்த கூட சொன்னேன், இல்லை மகாபாரதோட உதாரணம் வருது. துரோபத சேவனை நடக்குது. இவன் 100 பேர் போனான், ஒருத்தரும் வில்லையே தூக்க முடியல. துரியோதன போய் சொல்றான், நடுவில் பார்த்து என் நண்பர் மகன் இங்கிலீஷ்ல கிடைக்காது, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க வாச்சுவான். என் நடுவர் சொல்றாங்க, அவன் என்ன இனம், என்ன கூத்திரம், அவன் வந்து ஒரு தேரோட்டிப்பாங்க, ஒரு சூத்திரன், அவன் கலந்து முடியாது. சத்திரியர்களுக்கான சேவரம் இங்க சத்திரியர்களோ பிராமணர்களோ தான் வர முடியுன்றான். உடனே எல்லாரும் கூப்பிடுறான். கிரீடத்தை தூக்கி கர்நாடக அறிவித்து இன்று முதல் கர்நாடக அந்த தேசத்தை அரசனாக அறிவிக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப அனுமதி உண்டுட்டாங்க. உடனே வில்ல வருகையில தூட்டான். அப்புறம் சில காரணங்களால் திரௌபதி வந்து இந்த சூத்திரனாக போட்டான். அதை நான் என்ன சொல்லுவேன், ஒரு நிமிஷத்துக்கு முந்தி சூத்திரனாக இருந்தவன் ஒரு நிமிஷம் சத்திரியனாக. சத்திரியன் என்பது பதவி.
வக்கீலனா ஒரு ஜாதியா, சூப்பர்டனா ஒரு ஜாதியா, ஏற்கலா ஒரு ஜாதியா? அது மாதிரி இந்த சத்திரி என்பது ஜாதி, வணிகர்களும் வைசியாசும் ஒரு ஜாதி, ஒரு இனம் அல்ல, ஒரு இனம் அல்ல. பாக்கி எல்லாம் அப்ப என்ன? இதெல்லாம் ஒரு கற்பனை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம மன தெளிவு வேணும். இப்ப கூட இங்க கலெக்டரே இருக்குங்க, மாவட்ட ஆட்சியர் பல பேர் பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன கேடர் தான் பார்ப்பாங்க இல்லையா? அதான் அவங்க பார்க்கணும். யார் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்க, யார் ஒழுங்கா வேலை பார்க்கலாம், அதான் பார்க்க முடியும். இவங்க என்ன ஜாதி, இந்த ஜாதி நம்ம கேட்கலாம், அந்த ஜாதி அப்படி போக மாட்டாங்க. இப்போ இந்த நிலை அடித்தட்டு சமூக ரீதியில் வரும். நகர்ப்புறங்கள் பரவாயில்ல, ஆனா கிராமப்புறங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். இப்ப இந்த நிலை பாத்தீங்கன்னா கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருட்கள் முன்னாடி வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த கூட வந்தது. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் இருக்கிறதுனால சர்க்குலர் டிஸ்கஸ் பண்ணிட்டு முன்னவே அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது, ஒரு குற்றம், அதுவும் குறிப்பா இந்த வன்கொடுமை, சாதிய வன்கொடுமை. இவங்க உடனே என்ன பண்ணும்? எஃப்ஐஆர் போடுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதை உடனே இமிடியேட் மேஜிஸ்ட்ரேட், நியர்பை மேஜிஸ்ட்ரேட் அனுப்பணும். யாரு? அவர் உடனே இனிஷியல் பண்ணி டேட் போட்டு டைமும் போடணும். ஏன்னா டைம் இஸ் எசென்ஷியல் அண்ட் டிலே இஸ் ஃபேட்டல் டு எனி ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த மேஜிஸ்ட்ரேட் டேட் சைன் பண்ணி இனிஷியல் டேட் போட்டு டைமும் போடுவாங்க இல்லையா? சரி, அதுக்கப்புறம் அந்த காப்பி ஒண்ணு அவருடைய இமீடியட் ஸ்பீட் இருக்கணும். இப்போ கேஸ் எஃப்ஐஆர் பண்ணிச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட் போய் அப்புறம் உங்களுக்கு தெரியும் சார்ஜ் குற்ற இறுதி அறிக்கை. இப்படி இப்போ போய் வித்ரா பண்ண முடியாது. கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி போச்சு இல்லையா? கிரைம் நம்பர் கொடுத்தாச்சு, மேஜிஸ்ட்ரேட் போனோம், அது செஷன்ஸ் போனா செஷன்ஸ் போகும், ட்ரைபல் மேஜிஸ்ட்ரேட்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாரு. ஆனா இப்போ கோர்ட்டுக்கு போன பிறகு இதை போலீஸ் வித்ரா பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, நம்ம இது கட்டப்பள்ளி நாங்க பார்க்கணும். எங்களுக்கே பல குற்ற புகார்கள் வருது. என்ன பண்றாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் மீட்டிங் இருக்குல்ல, அதுல என்ன பண்றாங்கன்னா, இது சமரசமா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு எழுதி அதுல அவங்க கையெழுத்து வாங்கி அங்க கோர்ட்ல 2 பேருக்கும் சமரசமா போயிட்டாங்க, நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அவர் சொல்லிட்டாரு. மிஸ்டேக் ஆஃப் எம்எஃப்னு பேர். மிஸ்டேக் பண்ண யார்கிட்ட மிஸ்டேக் வந்தது, எப்படி ஃபேக்சுவலி எப்படி மிஸ்டேக் வந்தது? ஃபேக்சுவலா அந்த சமாச்சாரம் சங்கதி அது எப்படி எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க, எப்படி எஃப்ஐஆர் பண்ணீங்க, அது கோர்ட்டுக்கு போன பிறகு நீங்க யார் வித்ரா பண்றதுக்கு? கோர்ட்ல டிசைட் பண்ணணும். அப்ப என்ன பண்றாங்க? இவங்க கட்டப்பள்ளி ஆயிடுச்சு. இது தவறு. என்ன இதுக்கு முந்தைய சில ஜீவோக்கெல்லாம் போட்டுட்டாங்க. இங்க கூட செயலர் ஆந்திராவுடன் மற்றும் பெருங்குடிய நல்ல செயலர் கூட எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை அனுப்பிட்டாங்க. இது மாதிரிலாம் பண்றாங்க. இது ரொம்ப தவறான செயல். அப்போ இவங்க அதிகார வரம்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். யாரு? நம்ம அதிகாரம் இருக்கு. ஒரு வழக்கங்க போயாச்சுன்னா, ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது இங்க என்னன்னா, இங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க மேல என்ன கொடுத்துருக்கேன், நாளைக்கு ப்ளீஸ் ஆகிடலாம், அவங்க உள்ள போய் தரணும், அவங்க உருவாங்க. நீங்க ஊர்ல வாழ முடியுமா? உன் கட்டடம் இருக்குமா? மரியாதையா கையெழுத்து போட்டு போ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, கையெழுத்து போட்டுவாங்க. ஆனா என்ன பண்ண, நான் நீ விருப்பப்படி சுய விருப்பத்தின்படி நான் இது பண்ணேன், நான் தான் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்ல, அதுக்கு நான் வருந்துகிறேன், நான் வித்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளவு போய் மிரட்டல் உண்மை, இந்த அஃபென்ஸ் பண்ணது உண்மை, இந்த மாதிரி குற்றம் பண்றாங்க. இதை கோர்ட்லன்னா நிறுத்தி உண்மையா கொஞ்சம் அப்ப கொஞ்சம் நியாயம் கிடைக்கிறது வாய்ப்பு. முழுசா கிடைக்குமான்னு தெரியாது, ஓரளவுக்காவது கிடைக்கும். இது ஒண்ணுமே நான் போயிருக்கேன். இன்னொன்னு அதிகாரம் இல்லாம இவங்க அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போயாச்சு, அது கோர்ட்ல போயாச்சு. இந்த மாதிரி நீங்க புலன் விசாரணை முடிச்சு சார்ஜ் தான் போடணும். அது 90 days கூட ஒரு மாதிரி தூக்கு தண்ணியா இருக்கும். மனநிலை கொடுக்கக்கூடிய அஃபென்ஸுக்கு 90 நாள் கூட போடணும். இதெல்லாம் பெயில போடுவோம். ஸ்டாச்சுட்டரி பெயில் கட்டாயமா. மற்ற அஃபென்ஸ்லாம் 60 நாள் கூட போடணும் சார்ஜ். இப்போ சுப்ரீம் கோர்ட் டிஸ்போஸ் பண்ண கூட பெயில் பிரச்சனை இந்த மாதிரி உள்டாலாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு 90 நாள் இருக்கணும். அவன் கோர்ட்ல போட்டு பெயில் ஆயிடும். ஸ்டாச்சுட்டரி கட்டாயம் கொடுத்து அவங்க 90 நாள் கூட சார்ஜ் போடலன்னா இஸ் என்டைட்டில்டு டு கெட் பெயில். அப்ப இன்டைரக்டா ஒரு தவறை சில அதிகாரிகளே பண்றாங்க. இதுல நமக்கு தெரிஞ்சதானே கேட்க முடியும். அவங்கள நமக்கு தெரியுங்கன்னா எப்படி கேட்க முடியும்? நான் இப்படியே சொன்னேன், பல மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி கட்டப்பள்ளி ஆகுது. ஏன்னா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு கோர்ட்டுக்குலாம் அனுப்புற பிறகு இவங்க மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட்னு க்ளோஸ் பண்றாங்க. அப்படி க்ளோஸ் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை, இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது, SC/ST ஆக்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அப்ப உண்மையிலே சொன்னா கோர்ட்ல விடுங்க, கோர்ட்ல போய் சொல்லிட்டோம் இந்த தவறு தானே, தவறுலாம் போட்டேன், இவங்க எப்படி கையெழுத்து வாங்கி அப்படி விடுது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ இன்னொன்னு இது SC/ST
எஸ்சி ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஜட்மெண்ட், நானே கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது. மேம்போக்கிலே சில எவிடன்ஸ் இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு வேற வாழ்க்கை கிடையாது, ஒன்று பிரிச்சு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அது விசாரணை பண்றீங்க, அது விடுதலை ஆகுது, அக்குதல் ஆகுது, கன்விக்ஷன் ஆகுது, அது இஸ் டிஃபரெண்ட். இட் இஸ் ப்ரூவ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில ப்ரூவ் பண்ணதான் தண்டனை கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட ஆளை விடுதலை பண்ணணும் இல்லையா? அப்போ அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை, போலீஸுடைய கடமை, ப்ராசிக்யூஷன் பண்ணணும் ஆச்சுங்களா? அப்ப முறையா வழக்கு தாக்கல் செய்யப்படணும். அப்புறம் இரட்டை கொலை ரொம்ப கேவலமா இருக்கு. இரட்டை கொலை தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஆதிகாலத்துல மாதிரி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பழங்காலத்துல அப்பெல்லாம் மனிதர்கள் ஒன்னா தான் இருக்காங்க, ஒரே நிலையில தான் இருக்காங்க. இதெல்லாம் இடையில வந்துதான் சார். இரட்டை கொலை ஆயுதநாட மக்கள் பழங்குடியினர் மட்டும் வேற கம்மி. இது இது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னா, அந்த பகுதியில் என்ன பண்ணுங்க, கூட்டுறவு கடைகள் வைங்க, அங்க அலுவலகங்களை போடுங்க. அவங்க போயிட்டு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இல்ல? உங்களுக்கு எரியுறதை எடுத்தா கொதிக்கிறது நிற்கும் நாங்க பழமொழி சொல்லுவாங்க. கொதிக்குது, அதை போய் அடிச்சு பிரயோஜனம் இல்லை, தண்ணி விட்டு பிரயோஜனம் இல்லை. எரியுதை எடுத்தீங்கன்னா கொதிக்கிறது தானே நின்று போகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், இங்க நியாய விலை கடைகள் மாதிரி டீ கடைகள் மக்களும் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதை மீறவங்களுக்கு உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதானே? அப்ப இதெல்லாம் சரி பண்ண முடியும். அப்ப ரெட்டக்குறை வந்து மிக கேவலமானது. இதை விட புதுசு என்னன்னா சாதி தயிர். அது பெரும்பாலும் எந்த பகுதியில இருக்காங்க, தஞ்சாவூர்ல பார்த்துருக்கு. இங்க சில பகுதிகள்ல ஊர்லாம் சொல்ல விரும்புறா, ஏன்னா அவங்க வருத்தப்படலாம். ஆனா வருத்தப்படுத்த முடியல, வெட்டப்படணும், நம்ம ஒழிக்கணும். இந்த ஜாதிக்காரங்க இந்த தயிர் அவன் கட்டதான் அடிப்பான். நாங்க முன்னாடி தென் மாவட்டங்களில் தெரிஞ்ச ஒரு பிளஸ் டூ வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்தவங்க போய் விட்டுறான். ஏன் விட்டுறான்? எந்த காரணம் இல்ல, ஒரு காட்டு முன்னாடி தன்னை எந்த மனத்துல வளர்ந்துருக்கேன், இவன் இடிவானவன், இவன் மாதிரி படிக்க கூடாது, இவனை படிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த இடிநிலை எண்ணத்தை மாத்திமா வேணாமா? ஒரு இடிநிலை எண்ணம் தானது. தன்னை போல வேற ஒருத்தனை வந்து இவன் படிக்க கூடாது, இவன் ரோட்ல நடக்கூடாது, இவன் செருப்பு போடக்கூடாதுன்னு நினைச்சான்னா எப்படி? வெள்ளக்காரங்க விரட்டினீங்கல்ல, யாரா நீ எங்க ஆடுறதுன்னு கேட்டீங்கல்ல. நம்ம தலைவர்கள் எத்தனை பேர் செத்து போனாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி நடந்தது? வெடிபிடிச்ச குளம் என்ன பண்ணான்? சிதம்பரம் எப்படி அவங்க எல்லாம் தியாகம் பண்ணி வரலையா? பல பேர் பேர் வந்து பல பேர் பேர் வரல, எல்லாரும் ஒழிச்சிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அப்ப சுதந்திரம் என்பது ஒவ்வொருத்தரும் சுயமரியாதையோட இருக்கணும். இப்ப இந்த சுதந்திரம் கிடைக்கிறான், இவங்க எல்லாம் கிடைக்கலையே. செருப்பு போடக்கூடாது, நீ வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்கன்னா இந்த ஒரு முடிவான செயலை ஏற்படுத்தாது. அது 2025 படித்தவர்கள் சொன்ன மாதிரி 2025 அப்போ நம்ம அத்தனை பேரும் இருக்கணும். பெண்கள் சமைச்சோம்னா பெண்கள் மட்டும் போராடி பிரயோஜனம் இல்லை, ஆண்களும் இருக்கணும். அப்பதான் முடியும் இல்லையா? பாரதிய கூட ஒரு கட்சி சட்டங்கள் ஆளும் சட்டங்கள் செய்வதும், சட்டங்கள் ஆளும் சட்டங்கள் செய்வதும் பார்லிமெண்ட் அது என்னன்னா ஒரு பெண்களை பெருமை, பெண்களை பற்றி பெண்களே பேசினால்தான் பெண்ணியம். ஆண்களை சொல்றாங்க நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும், உங்க இடம் பெண்ணியம். உங்க தேவைகளுக்கு தேவையில்லை, எங்க உரிமையில நாங்க என்ன பார்க்கணும், நாங்க எப்படி விட விடணும் கொடுக்கணும், நாங்க எப்படி வரணும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் பெண்ணியம். அப்ப உலகத்திலே எனக்கு தெரிந்த முதல் பெண்ணியை கொஞ்சம் பாருங்க. சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்லிமெண்ட் நடத்த வந்தாரே சொல்லுங்க. அவனும் தன்னை பெண்ணை உருவகித்துக் கொண்டு பாடுகிறார். அப்ப என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு சுயமரியாதை சிந்தனம் நடைமுறை தகர்ந்து கொடுக்கும். இதை முந்தது இந்த நடைமுறை முந்தது பக்கத்து வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோம். அவங்க நான் மக்களுக்காக வரேன், நான் ஒரு மனித உதவிக்காக வரேன். நான் விவசாயிக்காக பண்ண இடத்துல ஒன்று மகன் கொண்டு ஆடுனா இது பண்ணுவாங்க. அப்ப நாம தெளிவா வரணும். ஜாதியை கொடுக்கிறது எல்லாருமே மக்கள் கொண்டு இருந்தாங்க, அதை ஒழிக்க முடியும். பெண்ணியர்கள் சொன்னேன், ஆனா ஆண்கள் வச்சுருக்கீங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாலிமணி தான் கொடுக்குது. வெள்ளக்காரங்க 3000 வச்சுருக்காங்க, மனிதர்களுக்கு கணக்கு வைக்க இல்லை. இப்ப கட்ட உள்ள போயிடும் இல்ல, இதுக்கு வர மாட்டாங்க. அப்போ அது மாதிரி சின்னப்பட்ட வந்து ஆண்களிடம் இருந்து பெண்கள் உருவாங்க. அதே மாதிரி பெண்ணாக
பெரியாரே கேட்டார். அதனால நம்ம தெரியாம என்ன பண்ணாரு, நீங்க போய் கொடுத்து காட்டி கொடுங்க. அப்ப இங்கே போயிடுது. ஆனா கோயிலுக்கு உரிமை உள்ள இந்த இடத்துல காட்டிட்டு மாட்டேன். நான் முஸ்லீம் இல்லதான், நான் முஸ்லீம் உரிமையை நான் காப்பாற்றுவேன். கிறிஸ்துவ உரிமை அதுதான் சுயமரியாதை. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன். ஒரு அநியாயம் நடக்கும் போது நான் கேட்டேன், குரல் கொடுப்பேன். இது வந்து ஒரு பதத்தறி விஷயம். இந்த சிந்தனை நம்ம போட்டுட்டா தப்பு தவறு செய்வேன் கண்டிக்க ஆரம்பித்தாலே இந்த சமூக கொடுக்கிறது போயிடும். அப்பதான் உண்மையான கண்டாயம். அக்கறை மக்களுக்கான ஆளுநர் அதுவே என்ன இருக்கணும். அப்ப அப்புறம் நம்ம எப்படி சொல்றேன், மக்களுக்காக ஆளுவேன். மக்கள் தான் என்ன, அங்கெல்லாம் மக்கள் தானே ஆளுவேன். மக்கள் தான் நான் மக்களுக்காக ஆண்டா இருக்கேன். அப்போ அந்த கணவன் என்ன பண்ணணும்னா அவன் தான் அதை வேண்டும். அதை நம்ம என்ன உருவாக்கும். ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர்கள் பல மாணவர்கள் 10,000 மாணவர்களுக்கு கொடுக்கிறது. அது மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சமூக சாதி கொடுக்கிறது. இதை வந்து இதை வச்சு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ வெள்ளாண்மை இப்போ வந்து அதை ஒரு கருத்து வச்சுட்டாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல எப்பவுமே ஒரு என்ன பண்ணாரு, ஒரு பிரதர் ஒரு பாட்டு சொல்லுங்க, நீங்க தருவோம் அந்த பாட்டு அவர் சாப்பிடாரு இந்த பாட்டு அவர் சுத்த தருவோம். அது ஒரு மதத்தின் வாயில ஒரு ஜாதி வாயில ஒரு தைவம் அத்தனை சொல்றீங்க அவங்க இருக்கும். அப்ப அத்தனை அப்புறம் பெற்றேன் சொல்லுங்க அப்புறம் அப்படி பண்ண முடியாது. அப்ப என்னன்னா இந்த சொல்லுவோம் வசதி வாய்ப்பு வந்து அவங்க வந்து நாளைக்கு மாட்டாங்க சுத்தமா இருப்பாங்க. அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். நாம அரசாங்கம் தமிழா இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாயம் பட்டியல் பணமுடியல ஊராட்சி நீங்க யாராவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது இப்போது முடிஞ்சு போச்சு யாராவது ஊராட்சி மன்ற தலைவர் கீழே நபர்கள் பரவாயில்ல, நம்ம அவருக்கு தான் சொல்லுவோம். இதுல அவங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா அங்க உள்ளவங்க ரெகனைஸ் பண்ணாங்க. இதான் ஒரு விஷயம் சேர்க்க வேண்டாம். ஒரு நம்மளும் பிரதிநிதி ஒரு அமைச்சரே காரணம் அவங்க எந்த நாட்டில் பிரச்சனை நல்ல டீச்சரா எந்த காசு எடுப்பாங்க இதெல்லாம் பார்க்கணும். அப்ப ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து சுத்தரிக்க எடுக்கிறாங்க. சரி, புகார் மனுக்கள் பெறப்படும் போது புதிய சட்ட விதிகளின்படி வழக்கு பதிவு செய்து தீர்வு வைத்தவை வழங்கப்படும். இப்போ சட்டத்தில் சொன்னாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு பற்றி வழங்கணும். சில பேர் 2 பேர் போறாங்க, சில பேர் பாதிக்கிறாங்க. இந்த பேர் இந்த வீரர் முடிஞ்சுக்கிறாங்க. அதனால 3 வருடம் போறதில்லை, இறந்து போன ஆள் போயிட்டு போறதில்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தீர்வு வைத்தவை அப்ப என்ன கலெக்டர் எஸ்பி கலெக்டர் வாங்கிக்கிறாங்க. நாம அதை அப்ரூவ் பண்ணி கொடுக்க சொன்னோம். அது மாதிரி முதல் கட்டா 2ஆம் கட்டா 3ஆம் கட்டங்கிறாங்க. முதல்ல இப்போ சார்ஜ் போட்டாங்க. சார்ஜ் புத்தகத்திற்கு போட்டாலே ஒரு தொகை கிடைக்கும். அடுத்தது அடுத்த ஸ்டெப்ல ஒரு தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் பணம் இதுல அவங்க பெறுறதுக்கு அவங்க கொடுக்கணும். அது தவிர இதுல வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 3 சட்டங்கள் குறிப்பாக எஸ்பி பிஎஸ்பி எல்லாம் வந்துருக்கு. நீங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா ரைட் கொடுக்குறதுனா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்தந்த பிரிவுகளின் உங்களுக்கு குற்றம் செய்யப்பட்டதாக இருந்தால் அதுதான் கரெக்டா அவங்க நடக்கிற விஷயம். இன்னொன்று எஸ்சி ஆக்ட்ல போராடுறாங்க. எஸ்சி ஆக்ட் வன்கொடுமை இருக்குன்னா பண்ணிட்டாங்க. அதே இந்த சமுதாயம் நாட்டை வந்து பண்றாங்க. அதுக்கு மேலும் மேலும் ஆதாரம் அப்ப அந்த பிரிவுகளை கொண்டுட்டாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்குரிய பெண்பாளையம் மாவட்டங்கள் அப்படி பண்றாங்க. இல்ல அது தமிழ் தமிழ் கூட அது என்ன பண்றாரு, சில இமீடியட்டா சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிட்டுருப்பான். எது பண்ணாரு யாரு பெரும்பான்மையா இருக்காங்களோ அந்த உள்ளவங்க ரெஸ்பான்ஸ் போறாங்க. அந்த உள்ள நம்மள காவல்துறை அதிகாரி
போடாதீங்க, வேற மாவட்டத்தை நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம வெளிநாட்டாக முடியாது. அப்புறம் ஒரு சாப்பிட்டு நான் ஒரு பேங்க்ல இருக்கேன், நான் இன்ஸ்பெக்டர் இருக்கேன் அண்ட் டிஎஸ்பி, ஒரு பேங்க் தான் நான் ரெண்டு பேசுறேன். அதுக்கு நான் கொடுத்து போகலாம் இவங்க தெளிவு கொடுத்து என்ன ஒரு 36 வருஷத்துக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் 10 வருஷத்துக்கு மேல ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு யார் தெரிஞ்ச மாட்டாங்க, ஆக்டிவிட்டி சீல கூட காட்டுவாங்க, எனக்கு குட்டி எதுவும் சொல்லுவாங்க, ஒரு ஒன்றும் பண்ண முடியாது, பாய்க்கிறவங்க என்ன சொல்றாங்க கொடுத்து. அப்போ அதுதான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக ஒரு தெளிவான நிலை இருந்தால் உங்களோட இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். சில பழமொழி மக்களுக்கு அவங்க புரியா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேசாமல் அப்படின்னு அது என்ன பண்றாங்கன்னா ஒரு நாயகர் நாட்டு நாயகர் போடுவார், இது வேற யாரும் வரும் அதை போடுவார். ஆமா இந்த மாதிரினா வந்து அதனால நல்லா ஆடுவோம் நிலையில ஆடுவோம் இருப்பாரு வெற்றி நேர சற்று வரும். அப்போ வளர்க்கணும் அதுக்கு முறையாக அப்போ என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது. எதுவும் தான் பண்ணுவோம். அந்த ஆதாரம் தெரிந்து கொள்ள முடியுதா அப்படின்னு பார்த்து நீங்க முறையை வழங்க வேண்டியது அந்த அதிகாரத்துடைய கடமை, அதை நீங்க செய்யணும். அடுத்தது இல்லங்கள் ஆதிக்கிறார்களுக்கு இது அரசுடைய ஒரு நல்ல திட்டம். இது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வழக்கு அவங்களுக்கு ஒதுக்கி நல்ல பெற்றோர் கொடுக்குறாங்க. இவங்க தூக்கிட்டு இருக்காங்க ஒரு 4 வருஷம் பார்த்தா அதுக்கு ரோடு இல்லை, வேற எவ்வளோ அனுப்ப பண்ணிட்டாங்க, அது வேற ஒரு தகவல் பண்ணா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அதிகாரிகள் கரெக்டா வெப்படைப்பு செய்யும். இப்போ ஒரு 54 பேர் 55 பேர் கொடுக்குறாங்கன்னா அது எந்த நேரம் அது யார் யாருக்கு அந்த புரியலாம் உப்புலாம் கொடுத்தாங்க 4 5 6 7 கொடுத்துருக்காங்க அனைவரும். அப்போ அந்த ஆளுக்கு ஐடென்டி பண்ணி நிறைய வரும். அப்படியே அவங்க பார்க்கணும் பேப்பர் பற்றி இருக்க முடியும். ரெண்டாவது பாதம் இந்த ஒரு வயதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பிரைவேட் லைன்ஸ் பிரைவேட் லைன்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அழைச்சி ஜோடி விட்டாங்க. இன்னொன்று எனக்கு சூப் போடுவோம், சூப் போடுவோம் அப்போ அந்த ஆடை கூட சில வழக்குகள் ஈடுபடுத்த இருக்கும்போது அந்த வழக்குகளுக்கு எதிராக போடுறது இல்லை, அது முறையும் இல்லை. ஏன்னா நம்ம தீர்ப்பு இருக்காங்க, கவுன்சில் வந்துருக்காங்க, அவங்க மூலமா அந்த அப்படியா சொல்லி அந்த அந்த இடைக்கால உத்தரவை நீக்க வச்சு சொல்லுவோம். ஏன்னா கவர்காலத்துக்கு அப்படின்னு அது மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஆர்கிடெக்ட்லாம் இருக்காங்க. அப்புறம் வந்து ஆலயத்திலிருந்து போடப்படும் அறிக்கைகள் இதுதான் புதிய நேரத்தில் வரமாட்டாங்க. ரொம்ப பார்க்கணும். இப்போ ஏதோ ஒரு புகார் வருது, சில பேர் அதிகாரிகள் கூட புகார் வரும். இது வந்து இது மாதிரி அவங்க சட்டம் பண்றாங்க, என்ன அடிச்சு நான் இருக்கேன், நான் கூட போனேன், டாக்டர் தட்டி போனேன், ஆனா அவங்க பெருசாக சொன்னாங்க ஆன்லைன்ல ஆன்டி ரிப்போர்ட் விட்டாங்க ஆதாரங்கள் தான் ஆக்கள் இது மாதிரி உபயோகத்தில் நடக்குது. இது நம்ம நோட்டு விளக்கு இருக்கா அதுவே ஒரு மாதத்துக்கு டைம் கொடுக்கும், 4 மாசம் பேசிட்டு அப்போ புதிய காலத்தில் நமக்கு இப்போதே அனுப்புறீங்க. அப்போ ஒரு ரிமைண்டர் இதுதான் தவறு. ஏன்னா உடனே விசாரிச்சு போட வேண்டியது உடனே அதை பண்ணணும். அப்பதான் அது எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆலய கட்சி பழகிற மாதிரி ஆய்வு இல்லை. அந்த அதிகாரிகள் அப்பப்ப உடனுக்குடன் எங்களுக்கு அறிவுறுத்தணும். இன்னொன்று செய்தித்தாள்கள் ஊடகங்கள் இது வந்து பல உண்மையாக இருக்கு, சில பொதுவாகவும் இருக்கு. நாகப்பட்டினத்தில் ஒரு இந்த ஈஸியாக இருக்கு, அதுக்கு மேலே ஈஸியாக இருக்க பத்திரிகை கொடுத்துருக்காரு. எங்களை பார்க்க மாட்டேன் டேரக்ட் தான் அவருக்கு நல்ல ஒரு பொருளை தான் அனுப்பிட்டார். உங்களுக்கு ஒரு பத்திரிகைனா ஒரு 3 மணி நேரம் காட்ட வச்சுட்டாரு. எனக்கு வந்து வீட்டுக்கே கொடுக்குறேன். இன்னொரு பத்திரிகை வேற ஒரு அவசரத்தில் எழுதாரு, அரசு ஆதரவு மக்களுக்கு இதான் அநியாயம்.
இல்லைங்க இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நான் வந்து உட்காந்துட்டாலே எனக்கு தெரியாது, செக்ரட்டரியேட் கொடுக்குறோம் நம்ம கமிஷனுக்கு டைம் சொல்லுவாங்க. செக்ரட்டரியேட்ல போடலாம். இப்போ வருவாங்க யாராவது ஒரு பஞ்சாயத்து உட்காந்து கொடுப்பாங்க. நான் உங்க பிரச்சனையே பஞ்சாயத்து அது ஜாமன் இருக்காரு, வீடியோ இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் வீடியோ இருக்காரு. இன்னொரு இன்ஸ்பெக்டர் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். அது காட்டிங்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு எடுத்து போடுவாங்க. அந்த பார்க்க அவசியம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அதிகாரிகளும் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு, 2000 இருக்கு. அங்கேயும் உட்காந்து கொடுத்தாரு. தவறுங்க, ஒரு விளம்பரத்துக்காக சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் உட்காந்து கமிஷன் தான். கமிஷன் வந்து சைபர் சர்டிஃபிகேட்டை சும்மா பார்த்துருக்காரு. அவங்க சொல்லிட்டு அவர் வந்து கொண்டு போயிட்டாரு. எதுக்கு சொன்னா அதிகாரிகளையும் நம்ம காப்பாற்றுறோம். அவங்க சரியா இருக்கும் போது அடுத்தது இந்த நோட் வராங்க. நோட்னா எப்படி அவங்க விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆதாரங்கள் ஆவணங்கள் தாக்கல் செய்யணும், அதை நீங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்பவே நமக்கு வருது உதாரணத்துக்கு ஆணை ஏற்று போடுறாங்க. ஆணை என்ன கமிஷன், இது கமிஷன் சேர்மன் தான் உங்களுக்கு கமிஷன் கிடையாது. அதே மாதிரி வந்து மேல ஒரு அட்ரஸ் கீழே வேற ஒரு அட்ரஸ் வீட கொடுத்துருவாங்க. அப்ப டேரக்டர் ஆதரவாளர்கள் பண்ணிருக்காங்க. இந்த ஆணை சந்தேகம் இந்த கழிச்சு பார்த்து நம்ம இதை பண்ணிக்கணும். ப்ராப்பரா டிபேட் பண்ணலாம், ப்ராப்பரா டிபேட் பண்ணுவோம். சில நேரத்துல அதிகாரி பேரு போட்டுருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த அதிகாரி நாளைக்கு வேற ஒரு அதிகாரி அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம அவங்க ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும். இப்ப லோன் எப்படி வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம், இப்ப லோன் கூட என்ன பண்றாங்க எல்லாரும் இல்லை. அதை வேண்டிய பிரச்சனை நிறைய பிரச்சனை அவங்க ஏதோ வாங்கிட்டா 32% வாங்கல. ஆனாலும் அவர் வீடு பெற்று கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வாங்கின கல்விகளை அப்படின்னா வேறு உள்ள வந்தா அங்கதான் கெட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப டிலே பண்றான், அப்படியே கொடுக்குறான். அதுக்குள்ள சில பேர் சில நடைமுறை வச்சுக்கிறாங்க. அது கூட நீ ஒரு வந்து லோன் வாங்கி இது வந்து பணம் எடுக்கிறான். தொழில் சொல்றாங்க வந்தாங்க அதான் விஜய் செட்டிங் கொடுங்க நீங்க மேட்ட கொடுத்து சொல்றீங்க. அப்ப மக்கள் வந்து நான் காசே பாருங்க அப்ப 35% மானியம் கிடைச்சு கூட 35% பிரச்சனை வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. இது பண்ணா முடியல. அப்படி என்ன பண்ணா எப்படி லோன் பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தோட ஒரு நீர்த்தலை பற்றி அப்ளை பண்ணுறது நீர்வீழ்ச்சி. நான் இப்போ அங்கே நான் போய் இளைய பார்க்கணும்னு சொல்றோம், நினைச்சிருக்கோம் போகணும். அது என்னன்னா அவங்க இன்னொரு வேலையா இருக்கும். நீர் சாப்பிட தண்ணி இருக்கிறாங்க சுத்தப்படுத்த ஒரு அப்படின்னு இப்போ நீர்நிலை பற்றி வேலை இருக்கிறாங்க. விருப்பத்துக்கு கூட சொன்னோம். என்ன சொல்றாங்க, இந்த ஆதிகால காவலில் தண்ணியை கொண்டாடுறீங்க, வீடு கட்டுறது பெரிய சமப்பு குழம்பு வைக்கிறாங்க, இங்கே கூட சமப்பு குழம்பு வேண்டும். ஆனால் நானே உங்களுக்கு கொடுக்குறேன் 35%. நீங்க கிட்ட உங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்துருக்கோங்க. தண்ணி தெரியாது, இந்த காரணம் யாருக்கு இருக்காங்க, இது ஆதிகால காவலி, இது தெய்வ அதெல்லாம் பண்ணாச்சு. ஒரே இடம் தான்